இயேசுநாதா வாரும் இயேசுநாதா வாரும் இயேசுநாதா இந்த நீதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா. நம்ம அப்பா நம்ம கீழே எழுந்தள்ளி வந்திருக்கிறார். இந்த ஆண்டவரை நாம் எல்லோரும் வாரும் இயேசு அப்பா என்று உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அழைப்போம். நம்ம கீழே எழுந்தள்ளி வந்திருக்கிற இந்த ஆண்டவரை வாரும் இயேசு அப்பா என்று வாரும் இயேசு அப்பா வாரும் இயேசு அப்பா வாரும் இயேசு அப்பா எந்த இதயம் இந்த இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசு அப்பா எல்லோரும் இணைந்து பாடுவோம். எல்லோரும் வாரும் இயேசு அப்பா வாரும் இயேசு அப்பா இந்த நீதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசு அப்பா. இவர் சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி மலர். இவர் சாரோனின் ரோஜா ஆமென். பள்ளத்தாக்கின் லீலி மலர். இயேசுப்பா வாரும் சாரோனின் ரோஜாவே என்று சொல்லி நம் ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். வாரும் சாரோனின் ரோஜாவே சாரோனின் வாரும் சாரோனின் ரோஜாவே இந்த இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் சாரோனின் ரோஜாவே வாரும் சாரோனின் ரோஜாவே வாரும் சாரோனின் ரோஜாவே இந்த நீதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் சாரோனின் ரோஜாவே. நோயில் விழுகையில் நான் நொந்து அழுகையில் வந்து எனக்கு ஆறுதல் கொடுக்க வாரும் இயேசுநாதா. நான் நோய்பட்டு வேதனைப்பட்டு கவலைப்பட்டு வாழ்கிறேன். ஆண்டவரே, வேதனையோடு உம்மை தேடி வந்திருக்கிறேன், நோயோடு வந்திருக்கிறேன். என்னில் வந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும் ஆண்டவர். நோயில் விழுகையில் நான் நொந்து அழுகையில் வந்து எனக்கு ஆறுதல் தர வாரும் இயேசுநாதா. என்னில் எழுந்து வாரும் ஆண்டவரே. நோயில் வீழுகையில் நொந்து அழுகையில் நோயில் வீழுகையில் நொந்து அழுகையில் வந்து எனக்கு ஆறுதல் கொடுத்து வாரும் இயேசுநாதா இணைந்து வாரும் இயேசுநாதா வாரும் இயேசுநாதா இந்த நீதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா. குருடர் பார்வை பெற்றார், செவிடர் கேட்க பெற்றார். ஆமென். குருடர் தாவீதின் மகனே, என் மீது மனமிறங்கும். மனமிரங்கும் அப்பா. பழுதுமோ குருடனுக்கு ஆண்டவர் பார்வை கொடுத்த அதே இறைவன் மெய்யாகவே மெய்யாகவே இந்த திரு அப்பத்தில் எழுந்தள்ளி வந்திருக்கிறார். இன்று கண் பார்வை குறைந்தவர்களுக்கு பார்வை திறந்து விட வந்திருக்கிறார். நம்பிக்கையோடு அவரை கூப்பிடுவோம். குருடர் பார்வை பெற்றார், செவிடர் கேட்க பெற்றார். உம்முகம் காணவும் உம் குரல் கேட்டிடவும்
வாரும் இயேசுநாதா, என்னில் வாரும் ஆண்டவரே. குருடர் பார்வை பெற்றார், செவிடர் கேட்க பெற்றார். குருடர் பார்வை பெற்றார், செவிடர் கேட்க பெற்றார். உம்முகம் காணவும் உம் குரல் கேட்டிடவும் வாரும் இயேசுநாதா, வாரும் இயேசுநாதா, வாரும் இயேசுநாதா. இந்த நீரையும் தேடிடும் அன்பீனி, வாரும் இயேசுநாதா. தந்தை இறைவா, உம்மில் மகிழ்ந்து உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். புகழ்கின்றோம். என்னுடல் ஆன்மா என்னுடைய ஆன்மா ஆவி அனைத்தும் ஆவி அனைத்தும் உன் பாதம் உம் பாதம் வைத்து பணிகின்றேன். பணிகின்றேன். என்னுடல் ஆன்மா என்னுடைய ஆன்மா ஆவி அனைத்தும் ஆவி அனைத்தும் உன் பாதம் உம் பாதம் வைத்து பணிகின்றேன். பணிகின்றேன். இயேசுவே இறைவா, இயேசுவே இறைவா, உம்மில் மகிழ்ந்து உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். புகழ்கின்றோம். என்னுடல் ஆன்மா என்னுடைய ஆன்மா ஆவி அனைத்தும் ஆவி அனைத்தும் உன் பாதம் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். பணிகின்றோம். என்னுடல் ஆன்மா என்னுடைய ஆன்மா ஆவி அனைத்தும் ஆவி அனைத்தும் உன் பாதம் உம் பாதம் வைத்து பணிகின்றேன். பணிகின்றோம். ஆவியே இறைவா, ஆவியே இறைவா, உம்மில் மகிழ்ந்து உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். புகழ்கின்றோம். என்னுடல் ஆன்மா என்னுடைய ஆன்மா ஆவி அனைத்தும் ஆவி அனைத்தும் உன் பாதம் உம் பாதம் வைத்து பணிகின்றேன். பணிகின்றேன். என்னுடல் ஆன்மா என்னுடைய ஆன்மா ஆவி அனைத்தும் ஆவி அனைத்தும் உன் பாதம் உம் பாதம் வைத்து பணிகின்றேன். பணிகின்றேன். ஒவ்வொரு இறைவா, ஒவ்வொரு இறைவா, உம்மில் மகிழ்ந்து உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். புகழ்கின்றோம். என்னுடல் ஆன்மா என்னுடைய ஆன்மா ஆவி அனைத்தும் ஆவி அனைத்தும் உன் பாதம் உம் பாதம் வைத்து பணிகின்றேன். பணிகின்றேன். என்னுடல் ஆன்மா என்னுடைய ஆன்மா ஆவி அனைத்தும் ஆவி அனைத்தும் உன் பாதம் உம் பாதம் வைத்து பணிகின்றேன். பணிகின்றேன். ஒவ்வொரு இறைவா, நம் மத்தியில் எழுந்தருளியிருக்கிற ஆண்டவர், அவர்
என்றும் மாறாத கடவுள். அவர் அற்புதத்தின் தேவன், அதிசயங்களை செய்கிற கடவுள். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உளமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகொலையில் நின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாய் சூட்டுகின்றார். அவர் உன் வாழ்நாளை நலன்களால் நிறைவுறச் செய்கின்றார். உன் இளமை கழுகின் இளமை என புதிதாய் பொலிவரும். உன் இளமை கழுகின் இளமை என புதிதாய் பொலிவரும். ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை. ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார். அவர் தம் வழியை மோசேக்கு வெளிப்படுத்தினார். அவர் தம் செயல்களை இஸ்ராயல் மக்கள் காணும்படி செய்தார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்ல, என்றென்றும் சினங்கொள்பவர் அல்ல. அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. அவர் நமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. அவர் தமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. நம் மத்தியிலே எழுந்தருளியிருக்கிற ஆண்டவர் மாலை நேரம் நோயோடு வந்த எல்லோரையும் குணப்படுத்திய கடவுள். சென்ற இடங்களிலெல்லாம் அவர் நோயோடு வந்த மக்களை குணப்படுத்தினார். இந்த இரவிலும் நோயோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் குணப்படுத்த வந்திருக்கிறார். நானே உன்னை குணமாக்கும் கடவுள் என்று சொன்னவர், நானே உன்னை குணமாக்கும் கடவுள் என்று சொன்னவர் மெய்யாகவே மெய்யாகவே இந்த திரு அப்பத்திலே எழுந்தருளி வந்திருக்கிறார். 38 வருடமாக முடங்கி கிடந்தவனை படுக்கை எடுத்து நட என்று சொன்னவர், 4 நாள் நாற்றமடித்த லாசரே வெளியே வா என்று சொன்னார். அவன் உயிர் பெற்று வந்தான். யாயிர் மகளை தலித்தாகும் சிறுமியே எழுந்திரு என்று கரங்களை பிடித்து எழுப்பிவிட்ட கடவுள். அன்று பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவர் ஆடையை தொட்ட மாத்திரத்திலே அவள் குணம் பெற்றாள். அதே இயேசு ஆண்டவர், அதே இயேசு ஆண்டவர் மெய்யாகவே மெய்யாகவே இந்த திரு அப்பத்தில் எழுந்தள்ளி வந்திருக்கிறார். யாரெல்லாம் நம்பிக்கையோடு அவரிடம் கேட்கிறீர்களோ அவர்களெல்லாம் இன்று ஒரு பூர்ண விடுதலை பெறப்போகிறீர்கள். யாரெல்லாம் நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் வேண்டுகிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் இன்று அவர் விடுதலை கொடுக்கப் போகிறார். எனவே இந்த ஆண்டவரை நாம் 2 கரங்களை உயர்த்தி, உங்கள் 2 கரங்களை உயர்த்தி நம்மை தேடி வந்திருக்கிற ஆண்டவரை நாம் எல்லோரும் போற்றுவோம். ஏனெனில் இவர் புகழ்ச்சியின் மத்தியிலே வாசம் செய்கிற கடவுள், புகழ்ச்சியின் போது அற்புதங்களை செய்கிற கடவுள். இன்றும் ஒரு அற்புதத்தை உங்களை செய்ய வந்திருக்கிறார். யாரெல்லாம் ஆண்டவருடைய அற்புதத்தை விரும்புகிறீர்களோ அவர்களெல்லாம் 2 கரங்களை உயர்த்தி இயேசுவேன் கூப்பிடுங்க. இயேசுவேன் சத்தமாக உரத்த சத்தத்தோடு கூப்பிடுங்க மக்களே. இயேசுவே ஆண்டவரே, இயேசுவே இரட்சகரே, இயேசுவே 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 தாவீதின் குமாரனே, மனமிரங்கும் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புகழ்ச்சியின் போது கட்டுகளை உடைத்த கடவுள், புகழ்ச்சியின் போது எரிக்க மதிலை உடைத்த கடவுள்,
புலிகழ்ச்சி போது சின்னப்பர் சீலாவின் சங்கிலிக்கிட்டை உடைத்த கடவுள். ஆண்டவரே, நோயின் கட்டுகளோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நோய்களையும் நீர் உடைப்பதற்காக உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கரங்களை தட்டி எல்லோரும் உற்சாகமாக கரங்களை தட்டி எழுந்து நின்று ஒரு ஆராதனை பாடலை பாடி தந்தை அவர்கள் நமக்காக ஜெயிப்பார்கள். எனவே எல்லோரும் எழுந்து நின்று ஒரு ஆராதனை பாடலை பாடு. ஆராதனை 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 பரலோகம் வாழும் அன்பின் அப்பாவும் உன்னத நாமத்திற்கு ஆராதனை. பரலோகம் வாழும் அன்பின் அப்பாவும் உன்னத நாமத்திற்கு ஆராதனை. பூமியும் வானமும் சர்வமும் படைத்த படைப்பின் நாதனை ஆராதனை. பூமியும் வானமும் சர்வமும் படைத்த படைப்பின் நாதனை ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. உலகினை நீக்கிட மகனே பலியாய் தந்திட்ட தேவா ஆராதனை. பரிசுத்தர் என்று வானவர் போற்றும் பரிசுத்த பிரபுவே ஆராதனை. உலகினை மீட்டிட மகனை பலியாய் தந்திட்ட தேவா ஆராதனை. உலகினை மீட்டிட மகனை பலியாய் தந்திட்ட தேவா ஆராதனை. பரிசுத்தர் என்று வானவர் போற்றும் பரிசுத்த பிரபுவே ஆராதனை. பரிசுத்தர் என்று வானவர் போற்றும் பரிசுத்த பிரபுவே ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. தெய்வமே மனிதனாய் உருவெடுத்து வந்த இம்மானுவேலே ஆராதனை. இருளாம் உலகிற்கு வெளிச்சம் தந்த உலகின் தீபமே ஆராதனை. தெய்வமே மனிதனாய் உருவெடுத்து வந்த இம்மானுவேலே ஆராதனை. தெய்வமே மனிதனாய் உருவெடுத்து வந்த இம்மானுவேலே ஆராதனை. இருளாம் உலகிற்கு வெளிச்சம் தந்த உலகின் தீபமே ஆராதனை. இருளாம் உலகிற்கு வெளிச்சம் தந்த உலகின் தீபமே ஆராதனை. ஆராதனை 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 தெய்வீக வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்பொழுதே அந்த தெய்வீக கொடுக்கிற வல்லமை ஹalleluya hallelujah hallelujah ஆராதனை power of the holy spirit ஆராதனை வல்லமை தெய்வீக வல்லமை ஆராதனை நிரப்பும் ஆண்டவரே நிரப்பும் 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 இடம் முழுவதும் ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆண்டவர் பயபக்தியோடு தந்தை அவர்கள் நமக்காக ஜெபிக்க போறாங்க. நற்கருணை பிரசன்னமாய் நம் மத்தியிலே வீற்றிருக்கின்ற புனிதமான நேரம், நம் உள்ளத்தில் எழுந்த கடவுள் நம் இதயம் என்னும் சிம்மாசனத்திலே வீற்றிருக்கின்ற நம் ஆண்டவர் இதோ வழிபாடு நிறைவேற்றப்படுகின்ற இப்புனிதமான திருப்பீடத்தின் மையம் கொண்டு நம்மை சந்திக்க எழுந்தருளி இருக்கிறார். என் மகனே, என் மகளே, நான் உன்னை குணப்படுத்தும் ஆண்டவர். விடுதலை பயண புத்தகம் 15ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தை சொல்கிறார். நாமே உன்னை குணமாக்கும் ஆண்டவர். ஆம் ஆண்டவரே, யாம் நம்புகிறோம். உம்மையன்றி எம்மை குணப்படுத்துகின்ற எந்த மருத்துவரும் இது பூமியில் இல்லை. மருத்துவர்களை உருவாக்கியவரும் நீரே. பச்சிலையோ களிம்புகளோ குணப்படுத்த இயலாத குறைபாடுள்ள நோய் நொடிகளை எல்லாம் ஒற்றை வாக்கினால் குணப்படுத்துகின்ற ஆற்றல் கொண்ட தெய்வம் நீர். கனானிய பெண்மணியினுடைய நம்பிக்கையை கண்டு நீர் நம்பியவாறே நிகழட்டும் என்று சொல்லி அனுப்பினார். அந்த பெண் ஆவியின் ஆதிக்கத்திலிருந்து, தீய ஆவியினுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்றாள். ஆண்டவரே, நூற்றுவ தலைவன் சொன்னான், ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளிவர், நான் தகுதியற்றவன். ஒரு வாக்கு சொல்லும் அப்பா, என்னுடைய பையன் குணமடைவான் என்று சொன்னார். நம்பியவாறே அந்த பையன் குணம் பெற்றான் என்று திருவிவிலியம் நமக்கு கற்றுத்தருகிறது. இயேசுவின் இத்தகைய வல்லமை நிறைந்த வாக்கால் அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துகிறார். வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். அந்த வார்த்தை இன்று திருவிவிலியம் என்ற கடவுளின் பொக்கிஷமாய் நம் ஒவ்வொருவருடைய கரங்களிலும் தவழ்கிறது. இதோ வாக்கு மனிதராய் உங்களோடு நான் என்றும் இருப்பேன் என்று வாக்கு சொன்ன ஆண்டவர் பிரசன்னமாக இருக்கின்ற இந்த திவ்ய நற்கருணையை உற்று நோக்குங்கள். இயேசுவின் கண்கள் சக்கேவின் கண்களை பார்த்த பொழுது மீட்பு உண்டாயிற்று. இதோ இயேசு நம்மை உற்று நோக்குகிறார். நம் கண்கள் இயேசுவை காணும் என்று சொன்னால் நம்முடைய வீடுகளிலும் நம்முடைய இல்லங்களிலும் இந்த மீட்பை ஆண்டவர் தருவார். எல்லாரும் பக்கத்தில் அங்கங்கே இருக்காங்க, எல்லாரும் பக்கத்தில் வாங்க, அருகில் வந்துருங்க. இதோ ஃப்ரண்ட்டில் வந்துருங்க. நமக்காக விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கின்ற ஆண்டவர் நம்மை தேடி வருகிறார். நாம் அந்த ஆண்டவரை தேடி வருவோம். எல்லாரும் பக்கத்தில் இருக்கின்ற இடத்திலிருந்து எழுந்து இயேசுவின் பிரசன்னம் இருக்கின்ற இத்தூய பீடத்திற்கு முன்பாக நாம் இணைந்து வருவோம். அன்பு இயேசுவே, உம்மால் அன்பு கொண்டு வந்திருக்கின்ற பிள்ளைகளை நீர் கருணையோடு கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாறு ஒப்பு கொடுக்கிறோம். எத்தனையோ வலிகளும் வேதனைகளும் துன்பங்களும் காயங்களும் ரணங்களும் புண்களும் எங்கள் வாழ்க்கையை விழத்தாட்டி கொண்டிருக்கிறது. இயேசுவே, உம்மால் அன்றி என்னுடைய நோயிலிருந்தும் என் மன காயத்திலிருந்தும் என்னுடைய உள்ளம் தாங்கியிருக்கின்ற வடுக்களிலிருந்தும் விடுதலை தருபவர் வேறு எவரும் இருக்க முடியாது. ஆண்டவரே, உம்மையே நம்புகிறேன். என் இயேசுவே, நான் உம்மையே நம்புகிறேன். சொல்வோம், இயேசுவே, உம்மையே நம்புகிறேன். இயேசுவே, உம்மையே நம்புகிறேன். என்னை குணமாக்கும் ஆண்டவரே, என்னை சுகமாக்கும் ஆண்டவரே, எனக்கு நலம் தாரும் ஆண்டவரே. இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு மனம் இறங்கும் ஐயா. 38 ஆண்டுகள் ஆண்டவரே, 38 ஆண்டுகளாய் சிலோவாம் குளத்தங்கரையிலே படுத்து கிடந்தவனுக்கு தேடி சென்று நலம் பெற விரும்புகிறாயா என்று கேட்டு சுகம் அளித்தவர் நீர். அவன் பாரமெல்லாம் குறைந்தது. அவன் தன் வாழ்க்கையில் கொண்டிருந்த சுமைகளெல்லாம் அகன்றது. பிச்சை எடுத்து கொண்டிருந்தவன்
அவனுடைய உடல் மீது போர்த்தி இருந்த சுமையாகிய போர்வையை தூக்கி வீசிவிட்டு, இதோ ரபி அழைக்கிறார், இதோ இரக்கத்தின் தெய்வம் இயேசு அழைக்கிறார், துணிவோடு என்று மற்றவர்கள் சொன்ன வார்த்தையால் அவன் இயேசுவின் பால் அன்பு கொண்டு இயேசுவினுடைய பிரசன்னத்தில் வருகின்ற பொழுது ஆண்டவர் அவனுக்கு பார்வை அளித்தார். அன்பு மக்களே, இயேசுவே, உம்மால் எல்லாம் கூடும், உம்மால் எல்லாம் கூடும். உள்ளத்தில் இருக்கின்ற வேதனைகளும் வலிகளும் பாரங்களும் என்னை விட்டு அகல நீர் ஒரு வாக்கு சொன்னால் முடியும் ஆண்டவரே. மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 28வது இறைவார்த்தையிலே, ஆண்டவரே, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் இடத்துல வாருங்களை அழைத்தீரே. இயேசுவே, சுமைகளோடும் வேதனைகளோடும் வலிகளோடும் அழுகையோடும் கண்ணீரோடும் இதோ உம்முடைய அண்டையில் வந்து நிற்கின்ற பிள்ளைகளை கருணையோடு பாருங்க இயேசுவே. பிள்ளைகளுடைய உள்ளம் தாங்கி இருக்கின்ற வேதனையின் மன்றாட்டுக்களை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. வானதூதர்கள் இந்த பிள்ளைகளுடைய விண்ணப்பத்தின் ஜெபங்களை தூபம் போலும் திருமுனையில் சுமந்து வர கட்டளையிடுவீராக இயேசுவே. பிள்ளைகள் உம்மை நம்பி வந்திருக்கின்றார்கள். இந்த இடமல்ல, வழி நடத்துகின்ற நாங்கள் அல்ல, மாறாக ஆண்டவரே, நீரே எங்களுடைய மையம், நீரே எங்களுடைய மீட்பின் மையமாக இருக்கிறீர், நீரே எங்களுடைய மீட்பராக இருக்கிறீர். உம்முடைய அனுபவத்தை, இயேசு அனுபவத்தை, ஆவியின் அனுபவத்தை, தந்தையின் அனுபவத்தை பெறுகின்ற புனித இடமாக இந்த நற்செய்தி நிகழ்வு நடக்கின்ற இந்த தியான மையத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்கின்றோம் ஆண்டவரே. இதோ இந்த இடத்திலே ஆண்டவர் ஆசி தங்கி இருக்கிறது நாங்கள் நம்புகிறோம். இதோ உம்முடைய அன்பின் பிரசன்னத்திலே வந்திருக்கின்ற பிள்ளைகள், பல்வேறு நோய்களோடு வந்திருக்கின்ற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இதயத்திலே வேதனைகளும் வலிகளும் சுமந்து வந்திருக்கின்ற பிள்ளைகள், இதய நோயாளிகளாக இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவே. இதயத்தில் வேதனைகளோடும் துன்பங்களோடும் அன்றாடம் சுமக்க முடியாத சுமைகளோடு வருந்துகின்ற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நோய்கள் தாக்குவது நிமித்தமாக உண்டாகின்ற வலிகளும் வேதனைகளும் பிள்ளைகளை தாக்கி கொண்டிருக்கின்ற வேளையிலே, என் மகளே, என் மகனே, நீ நம்புகிறாயா? நீ சுகம் பெறுவாய். நம்பு, நீ நலம் பெறுவாய். நம்பிக்கையோடு ஜெபித்தால் நலம் பெறுவாய் என்று ஆண்டவர் வாக்கு தருகின்றார். ஆண்டவரே, உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை பொழுதினில் உம்முடைய அண்டையில் வந்து நின்று கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கின்ற இப்பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சுகம் பெறப்போகின்ற அனுபவத்திற்காக நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி எங்களுடைய அன்பின் ராஜாவே என்று ஆண்டவரை நாங்கள் வாழ்த்துகிறோம். அப்பா இயேசுவே, இதயத்திலே நெஞ்சு வலியோடு வேதனைப்படுகின்ற பிள்ளைகள், இதயத்திலே அடைப்புகளால் துன்புறுகின்ற பிள்ளைகள், இதயத்தில் இருக்கின்ற வாழ்வுகள் சீராக இயங்காமல் துன்பப்படுகின்ற பிள்ளைகள், இரத்த ஓட்டங்கள் சீராக இல்லாமல் இதயம் துடிப்பதனுடைய வேகம் குறைபாடு என்று சொல்லி இருக்கின்ற நோய் நொடிகள், இதயத்தில் இருக்கின்ற கொழுப்பு நிமித்தமாக உண்டாகின்ற அடைப்புகள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. இதய வேதனைகளோடு நோய்களோடு வந்திருக்கின்ற பிள்ளைகளை உம்முடைய வலக்கரத்தின் விரல்கள் தொடுவதாக. இதோ உம்முடைய திருத்தூதரான தோமாவிடத்திலே சொன்னீரே, இதோ என்னுடைய விழாவு குத்தி திறக்கப்பட்ட இந்த விழாவிலே உன்னுடைய விரலையிட்டு நம்பு என்று சொன்னீரே. ஆண்டவரே, அதோ என்னுடைய இதயமும் அதே நிலையில் திறந்திருக்கிறது. இயேசுவே, உம்முடைய விரலால் என்னுடைய இதயத்தை நீ தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. இயேசுவே, இரத்தத்தை சுத்திகரிக்கின்ற பணியை செய்கின்ற கிட்னி வேலை செய்யாது போனால் எங்களுடைய உடலில் இருக்கின்ற அந்த இரத்தம் அசுத்தமடைந்து விடுகிறது. அது நிமித்தமாக உடல் இயக்கங்கள் அது மறுத்து போகிறது. உடல் முழுவதும் நீர் போட்டு வேதனையோடு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. 2 கிட்னியும் செயலிழந்த நிலையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நோய்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ ஒவ்வொரு பொழுதும் அவர்கள் டயாலிசிஸ் செய்கின்ற பொழுது வேதனைக்கு மேல் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசுவே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் இந்த நோயாளர்கள் சுகம் பெறுவார்கள். இரத்த அழுத்த நோய்களோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள், பிரஷர் நோயோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள், சுகர் நோயோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கு பார்த்தாலும் இந்த வார்த்தைகளே அதிகமாக நாங்கள் கேட்க வேண்டி இருக்கிறது. சுகர் பிரச்சனையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஆண்டவரே, பிரஷர் நோய்களோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம்.
பல்வேறு காய்ச்சல்கள் நிமித்தமாக துன்புறுகின்ற பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, மஞ்சள் காமாலை நோயினால் துன்புறுவோரை ஒப்புக்கொடுக்கிறோம். கேன்சர் வியாதியஸ்தர்களை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ உறுப்புகள் இருக்கிறதோ அத்தனை உறுப்புகளிலும் இதனுடைய அரிப்பு, இதனுடைய வேதனை, இதனுடைய தாக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது. எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே, எங்களுடைய குருவானவர் ஒருவரை ஒப்புக்கொடுக்கிறோம். எங்கள் நண்பர் குருவானவர் அவர்களை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். கேன்சர் வியாதி நிமித்தமாக துன்புற்று கொண்டிருக்கின்ற எங்களுடைய சகோதர குருவை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா, இதோ எங்களுடைய பகுதியில் வாழுகின்ற ஏராளமான மனிதர்கள் கேன்சர் வியாதியினால் துன்பப்படுகிறார்கள். கட்டிகள் வந்துவிட்டால் புலம்புகிறோம் ஆண்டவரே, இது கேன்சராக இருந்து விடுவோம் என்று அச்சப்படுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, மீது கொண்ட நம்பிக்கை எங்களில் ஆழப்படட்டும் ஆண்டவரே. நீர் சொன்னால் என் நோய்கள் சுகமாகும், நீர் ஒரு வாக்கு சொன்னால் நான் சுகம் பெறுவேன் ஆண்டவரே என்ற நம்பிக்கையோடு இங்கே ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. பக்கவாத நோய்களால் துன்புறுகின்ற பிள்ளைகள், கை கால்கள் விழுந்த நிலையிலே இருக்கக்கூடியவர்கள், ஆக்சிடென்ட் நிமித்தமாக, விபத்துகள் நிமித்தமாக கைகால்கள் முறிந்த நிலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம். மருத்துவமனைகளிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்ற பெரியவர்களை ஒப்புக்கொடுக்கிறோம். முதியவர்களை ஒப்புக்கொடுக்கிறோம். எங்கள் வீடுகளில் இருக்கின்ற நோயாளிகளை ஒப்புக்கொடுக்கிறோம். மனநல குன்றியதனால் கஷ்டப்படுகின்ற பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, மனதளவிலே அவர்களுக்கு பாதிப்பு இருப்பதனால் தாங்கள் செய்வதை என்னதென்று தெரியாமல் செய்கின்ற பிள்ளைகளும் இருக்கிறார்கள். குழந்தைகளைப் போல் இருக்கின்றவர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் குணப்படுத்துங்க ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு ஆசீர்வதிங்க ராஜா. இதோ உம்முடைய அன்பு கரம் தொடுகின்ற பொழுது, உம்முடைய கரம் ஆசீர்வதிக்கின்ற பொழுது எந்த நோயும் எங்களை பீடித்து வைத்திருக்க முடியாது. மகனே, மகளே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லுங்கப்பா. மார்க் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தையிலே சொன்னீரே, முடக்கு வாதமுற்றவனை நோக்கி சொன்னீரே, மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்ல மறுகணமே படுக்கை எடுத்துக்கொண்டு எழுந்து நட என்று சொன்னீரே. அவனும் எழுந்து நடந்தானே. அதிசயம் நடந்ததே. இயேசுவே, இயேசுவே, தாவீதின் மகனே, உன்னத கடவுளின் திருமகனே, நாங்கள் உம்மை நம்புகிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உம்மை போற்றுகிறோம், நாங்கள் உம்மை புகழ்கிறோம். இயேசுவே, 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 இதோ பிள்ளைகளை குணப்படுத்துங்கப்பா. இயேசுவே, பிள்ளைகளை சுகப்படுத்துங்கப்பா. இயேசுவே, எங்கள் பிள்ளைகளை நலப்படுத்துங்கப்பா. உம்மால் எல்லாம் கூடும், கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த நம்பிக்கையிலே பிள்ளைகள் வந்திருக்கின்றார்கள். பிள்ளைகளுடைய உடல் நோய்கள், மன நோய்கள் யாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய கிருபையிலே நம்பிக்கை கொண்டு பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிங்கப்பா. தேவ கிருபை கடந்து வரட்டும், தேவனுடைய ஆசீர் கடந்து வரட்டும். இதோ என் மகளே, என் மகனே, உன் மீது என்னுடைய ஆவியை நான் ஊதுகிறேன். நீ நலம் பெறுவாய், நீ சுகம் பெறுவாய். உன்னுடைய வாழ்வில் இருக்கின்ற எல்லா தீங்குகளிலிருந்தும் நீ ஆசி பெற்றவனாக மாறப்போகிறாய். புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் உண்டாக்கப் போகிறேன் என்று திருவெளிப்பாட்டு நூலிலே ஆண்டவர் சொன்னதைப் போல புதிய மனிதத்தை நான் உருவாக்கப் போகிறேன். இதோ உங்களிடம் இருக்கின்ற இயலாமைகள், உங்களிடம் இருக்கக்கூடிய குறைபாடுகள், உங்களுடைய நோய் நொடிகள் அனைத்தும் அகன்று போவதாக இயேசு கிறிஸ்துவுடைய தூய நாமத்திலே இதோ உங்கள் மீது ஆவியானவர் பொழியப்படுகின்ற பரிசுத்தமான இந்த வேளையிலே உங்கள் நோய்கள் அனைத்தும் தொலைந்து போவதாக. பன்றி கூட்டத்துக்குள்ளால் புகுந்த தீய ஆவியை போல உங்களை விட்டு நோய் நொடிகள் அகன்று செல்வதாக. இதோ பரிசுத்தராக இருக்கின்ற தேவனுக்கு முன்னிலையில் எந்த வியாதியும் எந்த தீய ஆவியும் நிலைத்து நிற்க முடியாது. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நமக்கு முன்பாக வீற்றிருக்கின்ற தேவன் பரிசுத்தர், நற்கருணையின் தேவன் பரிசுத்தர். அந்த பரிசுத்தருடைய துணையால், அவருடைய பிரசன்னத்தால் இன்று உங்கள் மீது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை அடையாளம் வருகின்ற பொழுது எல்லா நோய்களும் அகன்று போவதாக. ஆண்டவருடைய திருக்கரம் உங்களை தொடுகின்ற பொழுது எல்லா தீங்குகளும் உங்களை விட்டு விலகி போவதாக. உன்னதரான ஆண்டவரின் பாதுகாப்பில் வாழ்கின்ற பிள்ளைகளாக நீங்கள் மாறச் செய்கின்றார் நம் தேவன். இதோ உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லா வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர் என்று சொல்லப்படுகின்ற திருப்பாடல் 91 அந்த வாக்குறுதிகள் அத்தனையும் நம் மீது நிறைவேறச் செய்கின்றார் ஆண்டவர். உன்னதரான ஆண்டவர் இதோ நம் மத்தியிலே வாசம் செய்கின்றவராக இருக்கின்றார். ராஜாவாக வீற்றிருக்கின்றார். அவருடைய அரியாசனத்திலே நாம் அவரை அமர் செய்கின்ற பொழுது நம் குறைகளை எல்லாம் கேட்டு நிறைவாக்குவார். அவர் நம்முடைய தேவனாக இருக்கின்றார். சிலுவையிலே நம் பாவங்களை எல்லாம் அறைந்து தீர்த்தார். நம் நோய்களை எல்லாம் அந்த சிலுவையில் அவர் அறைந்து தீர்த்தார். ஆகவே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு
ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளையினுடைய உடலும் உள்ளமும் நலம் பெற்று புதிய மனிதனாக, முழுமை பெற்ற மனிதனாக, கடவுளுக்கு உகந்த மனிதனாக, கடவுளின் பரிசுத்த பிள்ளையாக உங்களை ஆண்டவர் உருமாற்றச் செய்வாராக. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, இப்பொழுது உங்கள் தலை மீது கரம் வைத்து ஜெபிக்கப்படும். ஆண்டவரிடத்திலே தொடர்ந்து இறைவேண்டலில் செய்து கொண்டிருங்கள். இதோ ஆண்டவர் உங்களை தொட்டு குணப்படுத்துகின்றார். தந்தை உங்கள் தலையில் கரங்களை வைத்து ஜெபிப்பார். குணமாக்கும் இயேசுவே குணமாக்கும், உம் திரு இரத்தத்தால் என்னை கழுவிவிடும். 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 பச்சிலையோ மருந்தோ குணமாக்கவில்லை, உம் வார்த்தையை விடுத்து குணமாக்கும். பச்சிலையோ மருந்தோ குணமாக்கவில்லை, உம் வார்த்தையை விடுத்து குணமாக்கும். திரு இரத்தத்தால் கழுவும், திரு இரத்தத்தால் கழுவும். இயேசுவே இயேசுவே குணமாக்கும். இயேசுவே இயேசுவே குணமாக்கும். குணமாக்கும் இயேசுவே குணமாக்கும், உம் திரு இரத்தத்தால் என்னை கழுவிவிடும். பேதுருவின் மாமியாரை குணமாக்கினீர், திரும்பாடுள்ள பெண்ணை குணமாக்கினீர். பேதுருவின் மாமியாரை குணமாக்கினீர், பெரும்பாடுள்ள பெண்ணை
இயேசுவே இயேசுவே குணமாக்கும் இயேசுவே இயேசுவே குணமாக்கும் குணமாக்கும் இயேசுவே குணமாக்கும் உம் திரு இரத்தத்தால் என்னை கழுவிவிடும் குணமாக்கும் இயேசுவே குணமாக்கும் உம் திரு இரத்தத்தால் என்னை கழுவிவிடும். முழந்தாள் படியிடுவோம். ஆண்டவரை மாண்புயர் கீதம் பாடி ஆராதிப்போம். அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் நீட்டின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமேலாம் தன்னகத்தை கொண்டு அப்பம் இதுவே. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கி உட்கொண்டாராதிக்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள்தாரும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகின்றோம்.
கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவார். அவங்களை எல்லோரும் கரங்களை உற்சாகமாக